தமிழ்நாட்டையே அதிர வச்சிட்டு இருக்கிற சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள். நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நேரம் வரைக்கும் 50 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரிச்சுட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த ஆண்டு கூட விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. கடந்த 50 ஆண்டுகளில் இந்தியா முழுக்க நடந்த மிகப்பெரிய எண்ணிக்கையிலான கள்ளச்சாராய மரணங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 2001ஆம் ஆண்டு 53 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை சேர்த்து 148 மரணங்கள் நடந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு 30 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ 2024 இதுவரைக்கும் 50 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரித்த காலகட்டத்தில் தான் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறோம்னு சொல்லி மதுவிலக்கு துறை உருவாக்கப்பட்டு டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக அரசே மதுபானத்தை விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் மதுவிலக்குக்கான போராட்டம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்தே நடந்துட்டு வருது. காந்தியால் முன்னெடுக்கப்பட்ட கள்ளுண்ணாமை போராட்டம் தமிழ்நாட்டிலையும் வீரியமாக முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளுக்கடைகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் மறியல் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. 1937க்கு அப்புறமா காங்கிரஸ் ஆளும் மாகாணங்கள்ல எல்லாம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த அறிவுறுத்தப்பட்டது. சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், பீகார் ஐக்கிய மாகாணங்கள் எல்லாம் அந்த கோரிக்கையை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனாலும் சென்னை மாகாணத்தில் சேலம், சித்தூர், கடப்பா, வட ஆற்காடு ஆகிய 4 மாவட்டங்களில் தான் இதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சுது. 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை பயன்படுத்துவதை எதிர்ப்பு தெரிவித்து நிறைய மாகாண முதல்வர்கள் ராஜினாமா செய்கிறாங்க. அதோட இந்த மதுவிலக்கு கொள்கையும் நீர்த்து போகுது. 1946 தேர்தலுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மதுவிலக்கு பேச்சு வருது. 1948ஆம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி சென்னை மாகாணத்துக்கு பூரண மதுவிலக்கு அறிவிக்கிறாரு. 25 வருஷம் சென்னை மாகாணத்தில் இந்த பூரண மதுவிலக்கு அமல் இருந்துச்சு. ஆனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்களில் இந்த மதுவிலக்கை அமல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. இந்தியா முழுக்க எப்படியாவது மதுவிலக்கை கொண்டு வந்துடணும்னு காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதுவிலக்கு விசாரணை குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழு 1 ஆண்டு காலம் கழித்து நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணி நிறைய பரிந்துரைகளையும் கொடுக்குறாங்க. ஒரு 15 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பரிந்துரைகளில் எந்த பரிந்துரையுமே இந்த மாநில அரசுகளால் நிறைவேற்ற முடியலை. ஆனாலும் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய 2வது 5 ஆண்டு திட்டத்தில் மறுபடியும் மதுவிலக்கை கொண்டு வர்றாங்க. ஆனாலும் மாநில அரசுகளால் அதை நடைமுறைப்படுத்த முடியலை. ஆனாலும் மனம் தளராமல் 1964ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் காங்கிரஸ் ஒரு குழு அமைக்கிறாங்க. குழு அமைச்சு ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன டார்கெட்னா காந்தியுடைய 100ஆண்டு தினமான 30 ஜனவரி 1970ஆம் ஆண்டுக்குள்ளாடி இந்தியா முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்திடணுங்கிற திட்டம் முன்வைக்கிறாங்க. ஆனாலும் மாநில அரசுகளால் அதை நடைமுறைப்படுத்த முடியலை. இந்த முறை மாநில அரசுகள் அதை நடைமுறைப்படுத்த முடியாததற்கு சொன்ன காரணம் என்னென்னா வருவாயை ஒரு காரணமாக சொன்னாங்க. அந்த சமயத்துலையும் குஜராத்லையும் தமிழ்நாட்டிலையும் மதுவிலக்கு அமலில் தான் இருந்துச்சு. காங்கிரஸுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றாரு அண்ணா மதுவிலக்கு கொள்கையில் ரொம்ப உறுதியாக தான் இருந்தார். இந்த மதுவால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நான் ஆட்சி நடத்தணும்னா ஆட்சி என் தோளில் கிடக்கிற துண்டுன்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு ரொம்ப உறுதியாக அண்ணா இருந்தார். அண்ணாக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றாரு கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா நிதி நெருக்கடியை காரணமாக காட்டி மதுவிலக்கை ரத்து பண்ணுறாரு. காமராஜர், ராஜாஜி, காயிதே மில்லத் போன்ற தலைவர்கள் எல்லாம் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. 30 ஆகஸ்ட் 1971 மதுவிலக்கை தள்ளி வைக்கிறாரு கருணாநிதி. அது ஒரு தற்காலிக நடவடிக்கைன்னு சொல்கிறாரு. அடுத்து 1973 சாராய கடைகள் மூடப்படுதுன்னும் 74 கள்ளுக்கடைகள் மூடப்படுதுன்னும் அறிவிக்கிறாரு. அடுத்து என் தாய் மீது ஆணையா மதுவிலக்கை அமல்படுத்துவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வர்றாரு எம்ஜிஆர். ஆனால் அவராலையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியலை. 1981ஆம் ஆண்டு மதுவிலக்கை ரத்து பண்ணுறாரு. சாராய கடைகளை திரும்ப திறக்க உத்தரவிடுறாரு. சாராய கடைகள்லாம் ஏலம் விடப்படுது. 1983 டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்கப்பட்டு தனியார் முதலாளிகளிடம் இருந்து வாங்கி விற்பனை நடக்குது. எம்ஜிஆருக்கு அப்புறமா கருணாநிதி ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்த கருணாநிதி மலிவு விலை மதுபானங்களை அறிமுகம் செய்கிறார். இது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா இந்த மலிவு விலை மதுபானங்களை ரத்து செய்கிறாங்க. அடுத்து மறுபடியும் கள்ளச்சாராய விற்பனை அதிகரிக்குது. நிறைய வழக்குகள் எல்லாம் போடப்படுது. 2003ஆம் ஆண்டு டாஸ்மாகை முழுமையாக அரசு எடுத்து அரசே நேரடியாக விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2 கட்சிகளுமே மதுபான வருமானம் இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரிக்கைங்கிறது ஒரு அரசியல் கோரிக்கையாக சில அமைப்புகளாலும் அரசியல் கட்சிகளாலும் முன்னெடுக்கப்பட்டு வருது. 2016ஆம் ஆண்டு காலகட்டத்தில்
மறுபடியும் இந்த மதுவிலக்கு கோரிக்கைங்கிறது தமிழ்நாட்டில் வீரியமடையுது. காந்தியவாதியான சசி பெருமாள், கோவன் போன்ற பாடல்கள் எல்லாம் மதுவுக்கு எதிராக போராடி நிறைய வழக்குகள் எல்லாம் வாங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மறுபடியும் மதுவிலக்கை கொண்டு வருவோங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைகிறாங்க. கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் அதிகரிச்சுட்டு தான் வருது. மதுவிலக்கு துறைங்கிற ஒரு துறையும் டாஸ்மாக்ங்கிற நிறுவனமும் உருவாக்கப்பட்டதே இந்த கள்ளச்சாராய மரணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான். ஆனாலும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குங்கிறது அரசினுடைய ஒரு நிர்வாக தோல்வியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, தேவையா, தேவையில்லையாங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அரசியல் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மக்கள் பக்கம் ஹிம்லர்.